இட்ஸ் மண்டே மார்னிங். பெருசாக பொங்கல் க்ளீனிங் ரொட்டீன் எதுவுமே கிடையாது. 3 டேஸில் பண்ண வேண்டிய க்ளீனிங் ரொட்டீன் வந்து 1 டேலே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் இங்கே திங்ஸ் நிறைய எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் 1 டேலே எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குக்கிங்கும் பெருசாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் நானும் பேபியும் மட்டும்தான். ஸோ ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை குக்கிங்காக இருக்கட்டும் அந்தளவுக்கு எதுவுமே பண்ணாதனால வீடியோவுமே என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சின்ன சின்ன ஒர்க் அப்பப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங் குக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஈவினிங் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் நைட் மட்டும் 2 தோசை சப்பாத்தி இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணி நானும் பேபியுமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெயில் வந்து ஒரு 2-3 டேஸாக இல்லை. ஸோ துணி காய வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவு கட்டில் வந்துட்டு வெயிலில் எடுத்து போட்டு அதுலேயே துணியை வந்து 2 காய வச்சு அந்த மாதிரி தான் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மட்டும்தான் எனக்கு 3 to 4 டேஸ் கிட்ட டைம் எடுத்துச்சு. இந்த முல்லைப்பூ செடியில் இப்போ தான் நல்லா கொடி படர்ந்து பூவுமே நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொங்கல் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருந்ததுன்னா தலைக்கு வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா டெக்கோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் நிறையவே காய்ச்சிருந்தது. ஸோ ஊருக்கு போகும்போது அதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும்.